வணக்கம். இந்த தலைப்ப பார்த்தது ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சுல்ல. $688 பில்லியன். அடங்கப்பா, இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கு. ஆனா இந்த பிரம்மாண்டமான நம்பருக்கு பின்னாடி ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. அதுவும் ஒரு தங்கமான ட்விஸ்ட். அது என்னன்னு நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். வாங்க. சரி, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு பர்ஸ் இருக்குல்ல, இல்லைனா ஒரு பேங்க் அக்கவுண்ட். ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வந்தா உதவுமேன்னு கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெரிய பர்ஸ் இருக்கு. அதான் அவங்களோட பாதுகாப்பு பெட்டகம்னே சொல்லலாம். ஒருவேளை நாட்டுக்கு ஏதாவது ஒரு அவசரம்னா இந்த பர்ஸ்ல இருந்து தான் பணத்தை எடுப்பாங்க. சரி, அந்த பிரம்மாண்டமான பர்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க உள்ள எட்டி பாப்போம். அந்த சேமிப்புக்கு பேரு தான் அந்நியச் செலாவணி கையிருப்பு. இங்கிலீஷ்ல ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம நாட்டோட எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது ஆபத் பாந்தவன் மாதிரி. இந்த ஃபண்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? அமெரிக்க டாலர், யூரோ, பவுண்ட் மாதிரி வெளிநாட்டு பணம் இருக்கும். அப்புறம் நம்மளோட பாரம்பரிய சொத்து தங்கம் இருக்கும். இது இல்லாம இன்னும் சில முக்கியமான சொத்துக்களும் இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? திடீர்னு நம்ம நாட்டு பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டம் காணுதுன்னு வைங்க, அப்ப இந்த ஃபண்டு தான் நம்மள ஸ்டெடியா நிக்க வைக்கும். நம்ம வெளிநாட்டுல இருந்து பெட்ரோல், மருந்துன்னு நிறைய அத்தியாவசிய பொருள் வாங்குறோம்ல, அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கவும் இந்த ஃபண்டு தான் உதவும். அதனால இது எவ்வளவு முக்கியம்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம இந்தியாவோட இந்த எமர்ஜென்சி ஃபண்டு இப்போ வரலாறு காணாத அளவுக்கு ஒரு புது உச்சத்தை தொட்டிருக்கு. எவ்வளோ பெரிய உச்சம்னு அடுத்ததா பார்க்க போறீங்க. ரெடியா இருங்க. இப்போ இந்த கிராஃப ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. கடந்த சில வருஷங்கள்ல நம்ம கையிருப்பு ஏறியும் இறங்கியும் இருந்திருக்கு, ஒரு ரோலர் போஸ்டர் மாதிரி. ஆனா சமீபத்துல, குறிப்பா மார்ச் 2024 பாருங்க, ராக்கெட் மாதிரி செங்குத்தா மேல போயிருக்கு பாத்தீங்களா? இது சும்மா ஒரு சின்ன ஏற்றம் இல்ல, ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அந்த ராக்கெட் எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கு தெரியுமா? கரெக்டா சொன்னா $688 பில்லியன். தலையே சுத்துதில்ல. இந்த நம்பருக்கு பின்னாடி எத்தனை சைஃபர் வரும்னே நமக்கு டக்குன்னு சொல்ல தெரியாது. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உலகத்துல இருக்கிற பல சின்ன நாடுகளோட ஒரு வருஷம் மொத்த வருமானத்தை விட, அதாவது அவங்க ஜிடிபியை விட இது அதிகம். அடேங்கப்பா, அப்போ இது எவ்ளோ பெரிய விஷயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி எல்லாமே நல்லாதானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இவ்ளோ பெரிய தொகை எப்படி நம்ம கணக்குல வந்துச்சு? அதுதான் இப்ப நாம கண்டுபிடிக்க போற $22.72 பில்லியன் மர்மம். இந்த நியூஸ் ரிப்போர்ட்ல இருந்துதான் நம்ம துப்பறியும் வேலை ஆரம்பிக்குது. ஒரே ஒரு வருஷத்துல, ஜஸ்ட் ஒரே வருஷத்துல நம்ம கையிருப்புல $22.72 பில்லியன் சேர்ந்திருக்கு. எங்க இருந்து வந்துச்சு இந்த பணம்? யாராவது நமக்கு பரிசா கொடுத்தாங்களா? இல்ல வேற ஏதாவது மேஜிக் நடந்ததா? வாங்க துருவி துருவி பாப்போம். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? வெளிநாட்டிலேருந்து நிறைய டாலர் வந்திருக்கும், அதனால கையிருப்பு ஏறிடுச்சுன்னு. ஆனா உண்மை அது இல்ல. நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து தான் இந்த ஏற்றம் வந்திருக்கு. டாலர் இல்ல, யூரோ இல்ல, அப்போ வேற என்ன? அடுத்த ஸ்லைட்ல இருக்கிற டேட்டாவை பார்த்தா உங்களுக்கே அட ஆமாலன்னு தோணும். ஓகே, இந்த டேபிள கொஞ்சம் பொறுமையா உன்னிப்பா பாருங்க. இதுதான் இந்த முழு மர்மத்துக்கும் சாவி. முதல் வரியா பாருங்க, மொத்த கையிருப்பு $22.72 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். சரி, இப்ப ரெண்டாவது வரிய பாருங்க, வெளிநாட்டு நாணய சொத்துக்கள், அதுக்கு நேரா கூடுதல் அப்படின்னு இருக்கிற கடைசி காலத்துல என்ன இருக்கு? அங்கதான் நமக்கு அதுல பெரிய ட்விஸ்டே ஒளிஞ்சிருக்கு. நல்லா பாருங்க. அப்போ அந்த $22.72 பில்லியன் எங்கிருந்து வந்தது? பொதுவா ஃபாரெக்ஸ் கையிருப்பு ஏறுதுன்னா நம்ம கிட்ட வர்ற அமெரிக்க டாலர் கையிருப்பு அதிகரிச்சிருக்கும் தான் நாம நினைப்போம். அதுதான லாஜிக். ஆனா இங்க லாஜிக்கே உடைஞ்சு போயிருக்கு. ஏன்னா பணம் அங்கிருந்து வரல. என்னது இது? ஷாக்கிங்கா இல்ல? நம்மளோட வெளிநாட்டு நாணய சொத்துக்கள், அதாவது மெயினா டாலர்ஸ், அதிகமாகிறதுக்கு பதிலா $13.9 பில்லியன் குறைஞ்சிருக்கு. ஆமா, நீங்க பாக்குறது சரிதான். மைனஸ்ல போயிருக்கு. இப்ப நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. என்னடா இது, மொத்த கையிருப்பு ஏறிச்சுன்னு சொன்னீங்க, ஆனா இங்க முக்கியமான ஒரு ஐட்டம் குறைஞ்சிருக்கே, இது எப்படி சாத்தியம்? நல்ல கேள்வி. டாலர் கையிருப்பு குறைஞ்சும் எப்படி நம்ம மொத்த சேமிப்பு $22.72 பில்லியன் ஏறிச்சு? அதுக்கு காரணம், இந்த மொத்த எழுச்சிக்கும் ஒரே ஒரு ஹீரோ தான் காரணம். அந்த ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? இதோ பதில், தங்கம். ஆமாங்க, நம்ம தங்கத்தோட கையிருப்பு மதிப்பு மட்டும் ஒரே வருஷத்துல $35.7 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. பிளஸ் $35.7 பில்லியன். இதுதான் அந்த பெரிய தலைப்புச் செய்திக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த உண்மையான கோல்டன் ஸ்டோரி. இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற கணக்கு எல்லாத்தையும் தெளிவா விளக்கிடும். ஒரு பக்கம் பாருங்க, வெளிநாட்டு நாணய சொத்துக்கள் $13.9 பில்லியன் குறைஞ்சிருக்கு.
இது மைனஸ். இன்னொரு பக்கம் பாருங்க, தங்கத்தோட மதிப்பு $35.7 பில்லியன் ஏறி இருக்கு. இது பிளஸ். இப்போ இந்த பிளஸ் 35.7 பில்லியன்ல இருந்து அந்த மைனஸ் 13.9 பில்லியனை கழிச்சு பாருங்க, என்ன வருது? கரெக்ட், பிளஸ் $22.72 பில்லியன். கணக்கு சரியா வருதா? இப்போ புரியுதா அந்த கோல்டன் ட்விஸ்ட்னா என்னன்னு? நம்ம கிட்ட இருந்த டாலரை குறைச்சிட்டு அந்த இடத்த தங்கம் வச்சு நிரப்பியிருக்கோம். சரி, நம்பர்ஸ் எல்லாம் ஓகே, கணக்கு கரெக்டா வந்துருச்சு. ஆனா இங்க இருக்கிற உண்மையான $1 மில்லியன் கேள்வி இல்ல $1 பில்லியன் கேள்வி என்னன்னா, இந்தியா ஏன் இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை செய்யணும்? எதுக்காக டாலர்களை குறைச்சிட்டு தங்கத்தை இவ்ளோ வாங்கி குவிக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு. இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த மர்ம கதைய வெறும் 3 பாயிண்ட்ல சுருக்கமா சொல்லிடலாம். ரெடியா? பாயிண்ட் நம்பர் 1, இந்தியாவோட மொத்த கையிருப்பு வரலாறு காணாத உச்சத்துக்கு போச்சு. பாயிண்ட் நம்பர் 2, ஆனா ஆச்சரியமா வெளிநாட்டு பண கையிருப்பு குறைஞ்சது. பாயிண்ட் நம்பர் 3, இந்த மொத்த ஏற்றத்துக்கு ஒரே காரணம் நாம வாங்கிக்கு வச்ச தங்கம் மட்டும்தான். இது வெறும் கூட்டல் கழித்தல் கணக்கு கிடையாது. இது ஒரு பெரிய பொருளாதார வியூகம். இப்ப உலக பொருளாதாரம் ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கு. பல நாடுகள் எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே அந்த கூட தான் அமெரிக்க டாலர். டாலரை மட்டுமே முழுசா நம்பியிருக்கிறது கொஞ்சம் ஆபத்துன்னு உலக நாடுகள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க சேமிப்ப பல சொத்துக்கள்ல பிரிச்சு முதலீடு செய்றாங்க. இதுல 1000 வருஷமா நம்மள கைவிடாத ஒரு சொத்து எது? தங்கம். தங்கம் எப்போதுமே ஒரு சேஃப் ஹேவன், அதாவது ஒரு பாதுகாப்பான புகலிடம். அதனாலதான் இந்தியா டாலர் மேல இந்த சார்பை கொஞ்சம் குறைச்சு தங்கத்தின் மேல தன்னோட நம்பிக்கைய அதிகரிக்குது. இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ். நம்மளோட இந்த அலசல் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. இப்படி உலகமே மாறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, ஒரு காலத்துல ராஜாக்கள் காலத்துல இருந்த மாதிரி தங்கம் மறுபடியும் உலக பொருளாதாரத்தோட ராஜாவா மாறுமா? அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய போட்டியா தங்கம் உருவாயிட்டு இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா எடுத்த இந்த முடிவு சரியா? உங்க கருத்துக்களை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.